பக்தி வெள்ளி அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். பருவங்கள் தன் உருவங்களை ஒருபொழுதும் மாற்றிக்கொள்வதில்லை. மழை பருவங்களில் மழையாக வந்த வண்ணம், பனி பருவங்களில் பனியாக வந்த வண்ணம், வெப்பம் அதிகமான தருணங்களில் வெப்பங்களாக தெரிந்த வண்ணம் சுடும் வண்ணம், நீர்நிலைகள் எங்கும் அழகான காட்சிகளாய், பனிப்பொழிவு மலைகளாய் காட்சிகளாய், வெப்பத்தின் சூடுகளாய் எப்பொழுதும் தன் இயற்கைகள் தன் பருவநிலையை தன் உருவநிலையை மாற்றிக்கொள்வதில்லை. அதுபோல்தான் நாம் இந்த மண்தட மீது மனித குணங்களில் இருந்து வேறுபடாமல் மனித கண்ணோட்டத்தோடு மனித எண்ணத்தோடு இந்த மண்பரப்பை ஆளும் தன்மையை நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும் என் உறவுகளே. தினம் தினம் என் பதிவுகளில் நான் உரைப்பது உண்டு. இயற்கையோடு இணைந்து வாழ்க்கையை கொண்டாடுங்கள், அதுவே நன்மை உங்களுக்கு பயக்கும் என்று. தினம் என் பதிவின் நோக்கம் உங்கள் மனதுக்குள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திவிட வேண்டும் எனதான் இருக்கும் வண்ணமாய் தொடரும். இயற்கைகள் சாதகமாக நமக்கு சில நேரங்களில் அமையும், சில நேரங்களில் இயற்கைகள் பெரும் சேதங்களையும் உருவாக்கும். இலையுதிர் காலங்களாக ஒரு பொழுது, துளிர்விடும் காலங்களாக ஒரு பொழுது, பூவிடும் காலங்களாக ஒரு பொழுது, காய் காய்த்துவிடும் காலங்களாக ஒரு பொழுது, கனியாகும் காலங்களாக ஒரு பொழுது என பருவங்கள் தன் உருவங்களை மாற்றிக்கொள்ளாமல் அழகூற இன்றளவும் இயற்கையோடு இணைந்த வண்ணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. நாமும் நம் வாழ்க்கையை இந்த இயற்கையோடு பருவநிலைகளோடு இருக்கும் வண்ணம் செய்து பருவத்திலே கிடைக்கும் காய்கறிகளை உணவு தானியங்களை வாங்கி நாம் உபயோகம் செய்து அழகான இந்த மண்தடம் மாறி வழங்கி கொண்டிருக்கும் நலன்களை நாம் பெற்று அழகான ஒரு வாழ்க்கை தான் வாழ வேண்டும் என தினம் தினம் என் பதிவுகள் உரைப்பது உண்டு. என் உறவுகளே, இயற்கையோடு நாமும் ஒற்று போகி அழகான மனதை இயற்கை போல் வளர்த்து சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என இந்த பதிவின் மூலம் உலகறிய வேண்டும் என்பதற்காக உரைத்துக் கொள்கின்றேன். இயற்கையும் வாழ்க்கையும் வேறல்ல. இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை கொண்டாடி இயற்கை போல் நம் மனதிற்குள் சமநிலை அடையும் பக்குவத்தை அடைந்து வேறுபாடுகளை களைந்து சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று இந்த பதிவின் மூலம் நான் உறுதி கொள்கிறேன். வாழ்க்கை மிக அழகானது. அதை இயற்கையோடு கொண்டாடும் பருவத்தில் கிடைக்கும் உணவு தானியங்களை உண்டு சிறப்பூற நம் நலனை காத்து கொண்டு அடுத்த தலைமுறைக்கு அதை பரிசளிப்போம் என்று இந்த பதிவின் மூலம் உறுதி கொள்வோம். வாழ்க்கை மிக அழகு. அதை இயற்கையோடு பழகும் விதத்தை உங்களுக்குள் கற்றுக்கொள்ளுங்கள். நெடுந்தூர பயணம் என்று இருந்தாலும் இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்க்கை எப்பொழுது நம் கையில்